விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அதை விட உங்களை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுங்க தானே ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களை விரும்புற என்ன தானே நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? அக்டோபர் நவம்பர்லாம் பொன்னான மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. வசந்த காலம், கடன்கள்லாம் ஒழிந்த மாதம். அப்போ நாளைக்கு மார்கழி திங்கள் அல்லவா, குருபலம் போயிடுச்சு, அவ்வளவுதான். குரு 9ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். த பவர் ஆஃப் குருவை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. காரணம் என்னன்னா அதுதான் குரு. நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அதே நேரம் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருவால மட்டும்தான் அந்த உலகத்தை உருவாக்க முடியும். 15ஆம் தேதி வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வயிற்று வலி, லிவர், பெருங்குடல், இன்டஸ்டைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பிகாஸ் குரு பகவான் இஸ் த காட் ஆஃப் 2-5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைவது. குரு லிவர் கூடிய காட், இந்த கல்லீரலின் கடவுள். இருக்கிறது படி இருக்கிறபடியே ஓடும். ஜனவரி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் சினோரியோ கண்ணுக்கு முன்னாடி வரும். என்னது? குரு பகவானுடைய ஆப்ஷன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ 6 செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அப்போ உடல் ரீதியான பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதனால விடுங்க, டிசம்பர் மாதம் 17 நாளும் என்ன நடக்க போகிறது? உங்களை விட்டு மங்களங்கள் நீங்க போகிறது. அதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நிறைய குரு பகவான் கோயிலுக்கு போங்க, சித்தர் கோயில்கள் போங்க. இதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பீங்க. அதனால டோன்ட் வரி. விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய குரு பகவான் கோயில்களுக்கு போங்க. பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. உடம்ப பாதிக்கிற எந்த உணவையும் உட்கொள்ளாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. இந்த டிசம்பர் மாத பலன்கள்ல ஆல்மோஸ்ட் 15 தேதி ஆச்சு. இப்போ டிசம்பர் 31க்குள்ள யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார். இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது, நிறைய விஷயங்களை பார்ப்போம். ராசி ரீதியாக பார்த்து விடலாம். விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் உலகில் மிக அதிகபட்சமாக காதலிக்கும் ஒரு ஆள் என்றால் அது என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. இவங்களாம் ஒரு சங்கம் வச்சாங்கன்னா அதுக்கு நான் தான் தலைவன். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். நான் இதை அன்பு கோரிக்கையாகவே சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட நிறைய பேர் சந்தோஷம் சார். என்னை காதலிக்கும் ஒருவரிடம், சார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அதை விட உங்களை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுங்க தானே ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களை விரும்புற என்ன தானே நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கொஞ்ச நாள் 9ல் இந்த அக்டோபர் நவம்பர்லாம் பொன்னான மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. வசந்த காலம், கடன்கள்லாம் ஒழிந்த மாதம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த காலங்கள் இந்த 9ஆம் இடம். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தாயாருடைய வீடு, யார் சந்திரனோட வீடு. அங்கே குரு பகவான் போய் உச்சம் பெற்றோன்னா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அம்மாவுக்கு என்ன சொல்றது, உதவியாக உபகாரமாக இருந்தாங்க. நல்லா பண்ணும். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் ஒரு முன்னோட்டம், எப்படி நல்லது நடக்க போகிறதுக்கான ஒரு முன்னோட்டம் வந்துட்டு போச்சு. ஒரு 2 மாதம் இது வராமையே இருந்திருக்கலாம் சார். திரும்பவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். சந்தோஷம். அப்போ நாளைக்கு மார்கழி திங்கள் அல்லவா, குருபலம் போயிடுச்சு, அவ்வளோதான். குரு 9ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். த பவர் ஆஃப் குருவை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னன்னா அதுதான் குரு. நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அதே நேரம் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருவால் மட்டும்தான் அந்த உலகத்தை உருவாக்க முடியும். அப்படி உலகத்தை உருவாக்கி தந்த இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். மீண்டும் வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15ஆம் தேதி வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வயிற்று வலி, லிவர், பெருங்குடல், இன்டஸ்டைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பிகாஸ் குரு பகவான் இஸ் த காட் ஆஃப் 2-5 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைவது. குரு லிவர் கூடிய காட், இந்த கல்லீரலின் கடவுள். நான் சொல்றதெல்லாம் பப்ஸு,
பஜ்ஜி சுஜ்ஜி சாப்பிட்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தீர்த்தவாரிக்கெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவார்? கூட்டு போய் வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஃபெய்த் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவார். திஸ் இஸ் த லிவர் ஹாஸ்பிட்டல், யூ கேன் கோ அண்ட் டூ தி சர்ஜரி. ஒரு பேருக்கு சொல்கிறேன். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்தில் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம், அப்போ இந்த டிசம்பர் மாதம், அப்போது டிசம்பர் 31 நான் கொண்டாடக்கூடாதா? கொண்டாடக்கூடாது, தயவுசெய்து கொண்டாடாதீங்க. டிசம்பர் 31 கொண்டாடினீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. தயவுசெய்து விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குரு பகவான் 8ல் மறைஞ்சிட்டார். 2-5 கூடியவர் என்பதால் தனாதிபதி, அவர் தான் யோகாதிபதி என்பதால் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. பணத்தை அப்படியே தொலைச்சிட்டு வந்துடுவீங்க. என் கையில் உள்ள பணம் வச்சு அப்படியே போயிடும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அது பெரிய விஷயம். நான் எழுதி தரேன். ஆனால் இந்த 2 மாதமும் யோசிச்சு பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டில் லேக்ஸில் இருந்திருக்கும் பணம். அப்படியே நீங்கள் செலவு பண்ணுறீங்க பண்ணல, அது வேறு விஷயம். பணம் எப்படி வந்தது வரல, அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, குரு நல்லா இருந்தார். குரு உச்சமானா அப்படி ராஜா மாதிரி வச்சிருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? போயிட்டாரா? போச்சு, மங்களங்கள் போய்விட்டது. இருந்தாலும் 2ஆம் இடத்திலே செவ்வாயும் தான், சூரியனும் சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். அதை மறைந்திருக்கும் குரு பார்க்கிறார். இந்த ஜனவரி 15 வரைக்கும் எக்ஸம்ஷன். என்ன எக்ஸம்ஷன்? ஓகே, வண்டி ஓடும். ஜனவரி 15 வரைக்கும் இருக்கிறபடியே ஓடும். ஜனவரி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் சினோரியோ கண்ணுக்கு முன்னாடி வரும். என்னது? குரு பகவானுடைய ஆப்ஷன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ 6க்குடைய செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அப்போ உடல் ரீதியான பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதனால விடுங்க. டிசம்பர் மாதம் 17 நாளும் என்ன நடக்க போகிறது? உங்களை விட்டு மங்களங்கள் நீங்க போகிறது. அதுதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நிறைய குரு பகவான் கோயிலுக்கு போங்க, சித்தர் கோயில்கள் போங்க. முதல்ல இந்த 2 மாதமும் சில நேரங்களில் வெளிநாடு போய் திரும்பி வந்த கணவர் ஒரு 2 வாரம் நம்ம கூட இருந்தார், ரொம்ப சந்தோஷமா இருந்தார். திரும்ப வெளிநாடு போயிட்டார். அப்போ எப்படி ஒரு மனநிலை இருக்குமோ அப்படி ஒரு மனநிலை தான் உங்களுக்கு. சந்தோஷமா இருந்தேன் இந்த 2 மாதம் 2 வாரமும், நான் மகிழ்ச்சியா இருந்தேன், என் மகிழ்ச்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்றும் நம்முடைய சட்டம் தன் கடமையை செய்யும். இதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பீங்க. அதனால டோன்ட் வரி. விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய குரு பகவான் கோயில்களுக்கு போங்க. பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. உடம்ப பாதிக்கிற எந்த உணவையும் உட்கொள்ளாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 4 கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால், குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேத சாஸ்திரம். என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூடயே இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது. ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த 4 கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துன்னு பேர். அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, இந்த குரு கடகத்தில் இருக்கார். 21 தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார். கடகத்தில் இருக்கிற குரு 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். 5ஆம் பார்வையா செவ்வாய் தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு. செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் 9 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 9 ஒர்க்கிங் டேஸ். அப்போ இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டார்னா, மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார். தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 4 கிரகங்கள் இருக்காங்க. அந்த 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார். அந்த 4 பேரையும் உய்விக்கிறார், அதாவது டெவலப் பண்ணுறார். அந்த 4 கிரகங்கள் யார்? 3 கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் குருவினுடைய பார்வையில் 7ஆம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும், அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு. 4 கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஒரு கேரம் போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா, இப்படி காயின் அடிச்சிங்கன்னா அந்த 4 காயினும் தனித்தனியாக பேக்கெட்டில் விடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க. 4 காயின் யார்? 4 கிரகங்கள் 4 பக்கம் போயிடுச்சு. மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது. வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது. உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால், இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே. அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை உய்விக்கும் சக்திங்கிறான். இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர், வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் 28க்கு அப்புறமே ஆயிடுறார்.
டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார். சனி தன் முழு வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார். எங்கே பார்த்தாலும் ரீச், எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார். அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது. அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம். அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள். சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார், அவர் விருச்சிகத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம். ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது. டிசம்பர் மாதம் பல பேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.